அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடைகள்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே வீட்டிலே எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க விப்பிங் க்ரீமை சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். விப்பிங் க்ரீம் கிடைக்கலனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். சாஃப்ட் பீக் வர வரைக்கும் நம்ம அடிக்கணும். இதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு வந்தால் போதும். அடுத்ததாக இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கண்டன்ஸ் மில்கை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்ல. இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லாட்டி விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம், பனானா சேர்த்துக்கலாம், மேங்கோ சேர்த்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். இதெல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி க்ரஷ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நல்லா ஏர் டைட்டாக உள்ள மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இதை ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் இல்லாட்டி ஓவர் நைட் வச்சுருங்க. எனக்கு ஃப்ரீஸ் ஆக 12 மணி நேரம் ஆச்சு. இப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரோ இல்லாட்டி இந்த மாதிரி கரண்டியோ வச்சு எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்குங்க. நீங்கள் இன்னுமே ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக எடுக்க வரும். எனக்கு கரண்டியை கண்டு கொஞ்சம் இந்த மாதிரி தான் எடுக்க வந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. இதுக்கு மேலேயே கொஞ்சமாக ஹோம்மேட் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.